ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் நெற்றி குங்குமத்தை தொட்டதின் பலனாக இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கதான் போகுது. நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில 2 மிகப்பெரிய விஷயங்களை நான் செய்ய போறேன். அந்த விஷயம் மூலமாக உனக்கான ஒரு நல்ல மாற்றமும் உன் வாழ்வில் வந்துவிடும் என் செல்லமே. எத்தனையோ பேர் வாழ்த்தியதெல்லாம் நீ மறந்துட்டு யாரோ ஏதோ உன்னை திட்டினதையும் குறை சொன்னதையும் எதுக்காக எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்? எப்பவுமே நல்லதை மட்டுமே நினை. தேவையில்லாத விஷயங்கள் தானாகவே உன் மனசை விட்டும் வாழ்க்கையை விட்டும் விலகி போயிடும் என் செல்லமே. எப்பவும் நீ வாழ்க்கையில் எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் இதுக்கு பலன் கிடைக்கும்ன்றதை மறந்துட வேணாம். நல்லது கெட்டது நீ என்ன செய்கிறியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும். அதனால எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறை யோசி. நம்ம இப்போ செஞ்சதுக்கு நாளைக்கு பலன் கிடைக்கும்போது நாம் சந்தோஷப்படாட்டியும் பரவாயில்ல, அழுகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அதை மட்டும் நீ யோசிச்சிட்டினா, இன்னைக்கு நம்ம செய்கிறது நாளைக்கு நமக்கே வந்து விடியும்னு யோசிச்சினா, தப்பான விஷயங்களை தவறாக நீ ஒருபோதும் எந்த விஷயத்திலும் செய்ய மாட்டாய் தானே. அதை நீ யோசிக்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உனக்கு அறிவையும் மூளையும் கொடுத்து வச்சிருக்கேன். அதை புரிஞ்சுக்காம தப்பு செஞ்சுட்டு அப்புறமா கஷ்டப்படுறதும் வருத்தப்படுறதும் அழுகிறதும் உனக்கு வேண்டாமேன்னு செல்லவே. வாழ்க்கையில் நான் மனிதர்களுக்கு எப்போதும் நானாகவே பாவம் புண்ணியம்னு கொடுக்கறதில்ல. நீங்கள் செய்கிற செயல்களுக்கு உண்டான பலனைத்தான் நான் கொடுக்குறேன். நான் கொடுக்கறது உங்களுக்கு நல்லதா, சிரிக்கிறதா, சந்தோஷப்படுறதா இருந்தால் நீங்கள் புண்ணியம் நினச்சிக்கிறீங்க. நீங்கள் செஞ்சதுக்கான பலனை நான் திரும்ப கொடுக்கும்போது அதுவே உனக்கு கஷ்டத்தையும் கவலையையும் அழுகையும் வருவதாக இருந்தால் அதை பாவம்னு நினைக்கிறீங்க. ஆக மொத்தத்தில் நீ செய்கிறது தான் உனக்கு பாவமாகவும் புண்ணியமாகவும் வந்து சேருது. நாளைக்கு நம்ம வருத்தப்படாமல் இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம நல்லதை செய்யணுன்ற புரிதலை உனக்குள்ள வரவழைச்சிக்கோ என் செல்லமே. நீ எதையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கியோ அதுவும் உன்னைதான் தேடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அது உன் கைகளில் வந்து சேரத்தான் போகுது. உன் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த வராகி அம்மா என் நெற்றி குங்குமத்தை தொட சொன்னேன். கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நினச்ச விஷயங்களையும் நடக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயங்களையும் உனக்காக நிறைவேற்றி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. உன் கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனசுல நீ எதை பதிய வச்சிருக்கியோ அதுதான் உன் வாழ்க்கையில நடக்குது. மனசுல எப்பவுமே நல்லது நடக்க போகுதுன்னு நம்புனா உனக்கான நல்லதும் நன்மைகளும் உன் வாழ்க்கையில அப்படியே நடந்துவிடும் என் செல்லமே. இந்த பிரபஞ்சம் எப்பவுமே நீ என்ன யோசிக்கிற என்ன செய்கிறங்கிறத தான் உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கு. நீ செய்கிற விஷயங்கள் தான் இன்னும் உன் வாழ்க்கையில் அதிகமாக உன்னை நோக்கி வந்து சேரும். அதனால் எப்போதும் நல்லதையே நினை. நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை செய்யும்போது அதற்கான சிறப்பான பலன்களை நான் கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. உன் வேதனையை தீர்த்து உன் மன துயரத்தை போக்குவதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கிறதால இனிமே உன் வாழ்க்கை நிச்சயமா மகிழ்ச்சியானதாக, மனநிறைவானதாக, நிம்மதிக்கு உரியதாக இருக்கும். உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட அத்தனை விஷயங்களையும் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில ஒவ்வொரு மகிழ்ச்சியான விஷயங்களாக நல்லது நடந்துவிடும் என் செல்லமே. நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான வாழ்க்கை பொற்காலமாக மாறிவிடும். நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னாலான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு தருவேன். உறவுகள் யாராக இருந்தாலும், மனிதர்கள் எவராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் தவறு செய்வதென்பது அவர்களையும் மீறி நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. அப்படி ஒருத்தர் தெரிஞ்சு தப்பு செஞ்சாலும் தெரியாமல் தப்பு செஞ்சாலும் மன்னிப்பு கொடுக்க தயங்காதே. ஆனால் மன்னிச்சு மறந்துடு. மறுபடியும் அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா நீ விடவே விடாதே என் செல்லமே. இனிமே அவங்கள பார்க்கவே கூடாதுன்னு முடிவெடுத்து உன் மனசை மாற்றிக்கிட்டு அவர்களை மறந்து போவது தான்
உனக்கு நல்லதாக இருக்கும். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளையும் வருத்தங்களையும் உனக்குள்ள வச்சிருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் வேதனைகளுக்கு ஒரு முடிவு கட்டவும் உன் கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவும் என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட சொன்னேன். இது சாதாரண குங்குமம் அல்ல, என் செல்ல பிள்ளைகளின் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கக்கூடிய மங்களகரமான நல்ல குங்குமம். இதை தொட்டதின் பலனாக உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறிடும் என் செல்லமே. நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு, நீயே யோசிக்காத அளவுக்கும் பல நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் தொழிலில் நீ முன்னேறதுக்கான வழியையும் நானே காட்டுவேன். நான் ஒருபோதும் யாரிடமும் உன்னை கையேந்த விட மாட்டேன். என் பிள்ளையான உன்னை பாதுகாக்க வேண்டியது, உனக்கு நல்லது செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த வராகி அம்மா நான் சொல்றத மட்டும் கேளு. யார் என்ன சொன்னாலும் உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ள வேண்டாம். உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைச்சினா அது உனக்கு தவறாக முடிஞ்சு போயிடும். உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லாரும் வெறும் வழிபோக்கர்கள் மட்டும்தான். எப்பவுமே உனக்கு துணை நீதான் என்பதை மறவாதே. உன் துன்பங்களை எல்லாம் தூரமா வச்சுட்டு என்னை ஏற்றுக்கொள் என் செல்லமே. உன் துன்பங்களை நினைக்காம நீ என்ன நினைக்கும் போது உனக்கான விஷயங்கள் தானாகவே சிறப்பாக நடந்துவிடும். நீ மட்டும் வலிமையோடும் வைராகியத்தோடும் இருந்தீனா கண்டிப்பா உன்னால சாதிக்க முடியும். என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில கண்டிப்பாக நான் வெற்றிகளை கொடுத்தே தீருவேன். நீ வைராகியத்தோடு போராடும் போது எப்படி உன்னை ஜெயிக்க விடாம வச்சு வைப்பேன்? கண்டிப்பா நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து உன் வாழ்க்கையை தாண்டி நீ ஜெயித்து நிற்பாய் என் செல்லமே. ரொம்ப நேரமா நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயங்களை தான் உனக்கு வெற்றிகரமா முடிச்சு தரப்போறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் காணாமல் போக செய்வேன். இதுவரைக்கும் கஷ்டங்களையே பார்த்து வளர்ந்த உன் வாழ்க்கையில இப்போது உனக்கு விடுதலை கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு. என்னைக்காவது ஒரு நாள் விடியும், என்னைக்காவது நல்லது நடக்கும்னு காத்திருந்த உனக்கு இன்றைய அந்த அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் என் செல்லமே. மறுபடியும் நீ இனிமே எதையுமே யோசிச்சு மனம் குழம்பவோ வருந்தவோ கூடாது. உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து உனக்கு அனுபவ பாடங்களை நானே கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். உன் மனசுல இருக்கிற குழப்பமும் வருத்தமும் வேதனைகளும் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு ஒரு நல்ல முடிவை கொடுத்துட்றேன் என் செல்லமே. நீ எல்லாருக்கும் உதவி செஞ்சாலும் எல்லாருக்குமே நல்லது செஞ்சாலும் உனக்கு நல்லது செய்யவும் உதவி செய்யவும் ஒருவரும் இல்லாதது கொஞ்சம் வருத்தமான விஷயமாக தான் இருக்கு. நீ எல்லாருக்கும் உண்மையாக இருந்தாலும் எல்லாரும் சுலபமாக உன்னை ஏமாற்றி விடுகிறார்கள் அல்லவா? இனிமேலும் நன்றி இல்லாத இந்த மனிதர்களிடத்தில் நீ நன்றியை எதிர்பார்க்காதே. நீ நீயாக உனக்காக உன் வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக இரு. உன் எதிர்பார்ப்புகள் இப்போதைக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் கூடிய சீக்கிரம் நீ வாழ்க்கையில ஜெயிச்சு நிற்க போற. எந்த விஷயத்திலும் முட்டி மோதி திணறதை விட அமைதியாக கடப்பதே சரியானதாக இருக்கும். உனக்கு எது நல்லதோ அதையெல்லாம் நடத்தும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைச்சிடு என் செல்லமே. உனக்காக அனைத்தையும் சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கை பயணம் வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் மட்டும் போதும். உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு உனக்கு சோதனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தைரியமாக கடந்து வர தயாராகு. உனக்கு பக்கபலமாய் இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ யாருக்காக வாழ்றியோ அவங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறதும் விட்டு கொடுக்கறதும் அனுசரித்து போகிறதும் அனைத்தும் நான் அறிவேன். ஆனால் ஒருபோதும் எதுக்காகவும் அவங்கள மட்டும் விட்டு கொடுத்துறாத. உறவுகளிடமிருந்து உனக்கு கிடைச்ச அனுபவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க பழகு. உறவுகளும் சொந்தக்காரங்களும் எப்போதுமே உனக்கு தொல்லையாகத்தான் இருப்பார்கள். என்ன வேணும்னு கேட்குறவங்கள விட உனக்கு நல்லா வேணும், நல்லா கஷ்டப்படும் மனசுக்குள்ள நினைக்கிறவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டு நீ தான் ஒவ்வொரு அடியையும் கவனமாக பார்த்து எடுத்து வைக்கணும். எத்தனை முறை நான் எத்தனை வழிகளில் வந்து உனக்கு ஆறுதல் சொன்னாலும் நீ மறுபடியும் மறுபடியும் மன கஷ்டத்தோடும் கவலையோடும்
உன் வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன் எண்ணப்படியே உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ யாருக்கும் துன்பம் கொடுக்காம முடிந்த வரைக்கும் மற்றவங்க துன்பத்தை போக்கி உன் வாழ்க்கை இன்பமயமாய் வாழ தயாராகு. உன் எதிர்காலத்துக்கு வழிகாட்ட இந்த வராகி நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக நான் மாற்றப் போகிறேன். நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ. நீ என் மனசுல எனக்கு நல்லதே நடக்கணும்னு நீ நினைச்சினா கண்டிப்பா உன் மனசுல நீ நினைச்சத நான் உனக்கு நடத்தியே கொடுப்பேன். உன் மனசுக்குள்ளதான் நான் குடியிருக்கிறேன் அல்லவா. கண்டிப்பா உன் நம்பிக்கை ஜெயிக்கும். உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்துற எல்லா மனிதர்களையும் உன் வாழ்க்கை துணையையும் கூட நீ நினைச்சு வருத்தப்படாத. அவங்களுக்கு அவ்வளவுதான் இந்த உலகத்தை பத்தி தெரியும். அவர்கள் உலகமும் மிக சிறியது. அதனாலதான் அவங்க எண்ணத்துக்கேற்றார் போல அப்படி இருக்காங்க. உன் வாழ்க்கையில நான் உயர்வையும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுறேன். நீ பெரிதாக கற்பனை செஞ்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நானே கொடுப்பேன். நீ வேலை பார்க்குற இடத்துல உன்னை அவமதிக்கணும்னு சொல்லி பல விஷயங்களை உனக்கு செய்யலாம். மற்றவங்க முன்னால திட்டலாம், குறை சொல்லலாம், உன்னுடைய பொறுப்புகளை குறைக்கலாம், உன்னிடம் கண்டும் காணாமல் எரிஞ்சு விழுகலாம், ஏதாவது செய்யலாம். நீ முகம் சோர்ந்து போகணும், வருத்தப்படணும், வாடி வதங்கணும் நினச்சி இப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன செஞ்சாலும் நீ அமைதியா வராகியம்மா வராகியம்மான்னு என் பேரை மட்டும் சொல்லு. கண்டிப்பா உன் முகம் ஜொலிக்கும்படியும் நீ ஜெயிக்கும்படியும் உனக்கு நல்ல நல்ல பொறுப்புகளும் பெருமையும் பதவி உயர்வும் கிடைக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்வேன். கண்டிப்பா நீ நினைச்சதை நான் உன் வாழ்க்கையில வெற்றிகரமா நல்லபடியா நடத்தி முடிச்சு கொடுக்க போறேன்.